ஹலோ ஆல், நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் இவங்க எல்லாருமே அவங்களோட ரீசார்ஜ் காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம எல்லாருமே திருப்பி பிஎஸ்என்எலுக்கு போகலாமா அப்படின்னு கூட நம்ம கிண்டல் பண்ணி மீம் போட்டுட்டு இருக்கோம். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, பிஎஸ்என்எல் நம்ம எதனால பிஎஸ்என்எல்லேருந்து ஜியோக்கு மாறணும் அப்படின்னா அந்த ஸ்பீடு, அதனால தான் நம்ம பிஎஸ்என்எல்லேருந்து ஜியோக்கு மாறணும். அப்படி இருக்கையில் ஒரு பிரைவேட் நிறுவனத்தால் கொடுக்க முடிஞ்ச அந்த ஒரு ஸ்பீடை ஏன் ஒரு அரசு நிறுவனத்தால் கொடுக்க முடியல அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணும் பொழுது தான் தமிழ்நாட்டோட பிஎஸ்என்எலோட தொழிற்சங்க தலைவரான செல்லப்பாவோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அந்த இன்டர்வியூவில் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. இது வரைக்கும் 50 லட்சம் மக்கள் கிட்ட கையெழுத்து வாங்கி 50க்கும் மேற்பட்ட ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க பிஎஸ்என்எல் ஊழியர்கள். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட சம்பள உயர்வுக்காக கிடையாது, பிஎஸ்என்எல்லையும் 4G 5G ஸ்பெக்ட்ரம் வந்து கொண்டு வாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் அவங்களுக்கு 4G 5Gக்கான பெர்மிஷன் கொடுக்கல. சேம் டைம் அதே கவர்மெண்ட் ஜியோ, ஏர்டெல், வோடஃபோனுக்கு அந்த 5G ஸ்பெக்ட்ரத்துக்கான பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. பல போராட்டத்துக்கு அப்புறமா 2019 பிஎஸ்என்எலுக்கு 4G ஸ்பெக்ட்ரம்கான பெர்மிஷனை கொடுக்குறாங்க. ஆனால் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 4G ஸ்பெக்ட்ரத்துக்கான பெர்மிஷன் நாங்கள் கொடுத்துருவோம், பட் அந்த டவரை நீங்கள் இந்தியாவிலே தான் வைக்கணும், நீங்கள் வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்குமே ஜியோ, ஏர்டெல் எல்லாருமே 4G 5Gக்கான டவரை ஃபாரின்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா, இன்ன வரைக்கும் இந்தியாவில் 4G 5Gக்கான டவர் கிரியேட் பண்ணுற எந்த ஒரு டெக்னாலஜியுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கையில் வெறும் அந்த பெர்மிஷன் மட்டும் வச்சு பிஎஸ்என்எல்லால் எதுவும் பண்ண முடியாது. 2020 டிசிஎஸ் ட்ரை பண்ணுறாங்க. 2020 இன்னைக்கு 2024 வந்துருச்சு. இவ்வளோ நாள்லையுமே டிசிஎஸ்ஸால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. அதுக்கான ரீசன் அது ரொம்பவே அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி இந்தியாவில் இப்போ வரையுமே அவைலபிள் கிடையாது. ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனால் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் ஈஸியாக ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி 4G 5G வரையும் போக முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனால் 3Gயை தாண்டி 4G 5G போகிறதுக்கே இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஏற்பட வேண்டியிருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.